வேலுச்சாமி அவர்கள் பேசுறது 100க்கு 100 உண்மை. உண்மையாலுமே உப்பு போட்டு சோறுதிங்கிற எவனுமே திமுக கூட்டணி போகக்கூடாது. எங்க காங்கிரஸுங்கிற கட்சி ஒரு மகத்தான தலைவர் வந்து காமராஜர் இருக்கும்போது அவர் தோக்கடித்த கட்சி திமுக. இன்னைக்கு திமுக நடத்துகிற ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி நடத்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்னா இவனுங்கெல்லாம் என்ன ஜென்மங்க? நீங்கள் மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் பேசலை. மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுகிறாங்களான்னு பேசலை. ஆனால் இங்கே வந்து புகழ்கிறாங்க. அந்த 23ஆம் புலிகேசியில் புகழ்கிறாங்க இல்லையா, அந்த வடிவேல் அவரை அந்த மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை சொல்ல வேண்டியதே இல்லை. அறிவாலய வாசல்லையே கிடக்கிறார். எனக்கு 1 சி 2 சி எக்ஸ்ட்ரா கொடுங்க, எப்படியாவது நான் காங்கிரஸ் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு தவம் கிடக்கிறார். இதுதான் அவருடைய வேலை. புரோக்கருக்கு என்னங்க வேலை? அதானே பண்ணுவாரு. செல்வ பெருந்தகை புரோக்கர்னு சொல்றீங்களா? வேற என்ன? மக்களுக்காக பேசாதவங்க. மக்கள் பிரச்சனையை 4.5 வருஷம் எங்க போனார் செல்வ பெருந்தகை? 4.5 வருஷம் எங்க போனார்? இன்னைக்கு குதிக்கிறார்ல. பொதுவெளியில கூட்டணி பத்தி யார் பேசாதீங்க, பொதுவெளியில எத்தனை ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு பேசுறாருல. 4.5 வருஷம் மக்கள் பிரச்சனை பேசியிருக்காரான்னு கேட்குறேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது உண்மைதான். அவரோட வழக்குக்காகவும் பெட்டிக்காகவும் தான் அங்க இருக்கிறாரு. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க செல்வ பெருந்தகை காங்கிரஸ் உடைய உண்மையான தலைவராக இருந்திருந்தா அவர் அந்த சத்தியமூர்த்தி பவன் மேலே கல்லெடுத்து அடிச்சிருப்பாரா? அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தலைவராகிறார். அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. ஐசியூவில் இருக்குது இன்னைக்கு. அப்போது அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணால் ஒரு நல்ல தலைவரை போட்டு அவங்க ஆரம்பத்தில் எங்கள் பிஜேபி எப்படி வந்தது, இன்னைக்கு 18% ஓட்டுகள் இருக்கிறோம். அந்த மாதிரி அவங்க வளர்ந்துருக்கணும்ல. அதை விட்டுட்டு எந்த கட்சியை அவங்கள தோக்கடிச்சதோ தமிழ்நாட்டு அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிறார்.